மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் போது அவருக்கு மேல இருந்த கட்டெல்லாம் அறுத்து போட்டாராம். தலைக்கீய அவர்களை கட்டி தலைக்கீய தொங்கினாங்களாம். அந்த சிறை சாலையில
ஜெயில தலைக்கீழ பவுலும் சீலாவும் அவரோட இருந்த கூட்டமும் தலைக்கீழ கட்டி போட்டு இருந்தாங்க. அதனால கர்த்தர் பவுல் சீலா அவரோட இருந்த ஜனங்க துதிக்க துதிக்க பாட பாட ஜெபிக்க ஜெபிக்க அவருக்கு மேல இருந்த கட்டெல்லாம் கர்த்தர் அறுத்தாராம். அவர்களுக்குள்ள இருக்கிற கட்டையும் அறுத்தாராம். அவர் எந்த கூட்டத்தோரோட இணைந்து இருந்தாரோ அந்த கூட்டத்தாருக்கு மேல இருக்கிற கட்டுகளையும் அறுத்தாராம். இப்ப நம்ம வீட்டுல கூட நம்ம ஒரு கூட்டத்தாரோட வீட்டுல இருக்கலாம். உங்க மேல இருக்கிற கட்டையும் உடைப்பாரு, உங்க வீட்டுல இருக்கிற கட்டையும் உடைப்பாரு. பவுலின் தேவன் நம்ம தேவன். பவுல் பாடி துதிச்சு ஜெபம் பண்ணும் போது அந்த சிறைச்சாலையே ஒரு அதிர்வு, ஒரு பூமி அதிர்வு உண்டாச்சு. அவர்கள் மேல இருந்த கட்டெல்லாம் ஆண்டவர் அறுத்து போட்டார். இன்னைக்கு உங்க மேல இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவுக்கணும். உங்க மேல இருக்கிற கட்டு உடையணும். எந்தெந்த விதமான கட்டுகளுக்குள்ள நம்ம அகப்பட்டு இருந்தாலும் இந்த ஆராதனை நம்ம கட்டை உடைக்கணும். நம்ம மேல இருக்கிற கட்டுகளை உடைக்கணும். உண்மையா உடைப்பாரு. நம்ம ஆராதனை செய்யறது மனுஷனுக்காக செய்யக்கூடாது. போட்டவங்க எப்படி பண்ணாங்கன்னா சாதாவை போடல, இப்படி கையை காலை கட்டி தலைக்கிய அவங்கள கட்டி தொங்க வச்சாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆமே, அந்த தலைக்கிய தொங்கும் போது கூட ஃபர்ஸ்ட் அவங்க தேவனை துதிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறாங்க, ரெண்டாவது துதிக்கிறாங்க, மூணாவது பாடுறாங்க. அமன் சொல்லுங்க, அமன் சொல்லுங்களா. ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, பாடுறாங்க. இதை செய்யும் போதே அவங்க மேல இருக்கிற கட்டெல்லாம் உடைச்சாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற கட்டை மட்டும் உடைக்கல, அந்த சிறையில யார் யாரு தேவனை எதிர்த்தாங்களோ அவங்க மேல இருக்கிற கட்டெல்லாம் உடைச்சாரு. இப்ப நம்ம வீட்டுல கூட பல பேர் பல விதமா இருக்கலாம். அமன் சொல்லுங்களா. நம்ம சொல்படியே கூட நடக்காத அவங்க மனம் போன போக்குல கூட வாழ்ந்துன்னு இருக்கலாம். உண்மையா நம்ம தேவனை துதிப்போமானா, ஜெபிப்போமானா, பாடுறதுல ஏதோ பாடுறாங்க நம்ம அதை கேட்டு ரசிக்க கூடாது. அமன் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. பாடணும். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைகள் பார்த்து நகைந்திடாமல்
உண்மையாகவே அவரை நான் என்னிலும் ஒரு மேன்மையாக பார்க்கிறேன். உண்மையாக ஒரு தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் அவரை கிருபையான கிருபைக்குள்ளே வச்சிருக்கிறார். நாங்கள்லாம் தலைமை சபையில் ஒரு ஊழியக்காராக பழகுவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு சகோதரன் போல் பழகுவோம். அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு விசேஷித்த கிருபை அவர் மேலே இருக்குது நான் பார்ப்பேன். அது நான் சொல்வேன், கர்த்தர் என்னையோடு என்னை நல்லா பயன்படுத்துவார். ஒரு விசேஷமான ஒரு ஆளுக்கு கர்த்தர் மேலே வச்சிருக்கிறாரு. உண்மையாகவே மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்குற கர்த்தர் தான் நம்மளை மேலே கொண்டு வருவார். முகத்தை பார்க்குற மனுஷன் கீழே தான் வச்சுருப்பான். ஆனால் கர்த்தர் நம்மளை முகத்தை பார்க்க வேணாம், இருதயத்தை பார்க்கட்டும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். 23 வருஷங்களாக ராஜேந்தர் 23 வருஷம் ஊழியத்துக்கு வந்து கர்த்தர் நல்லவர். 23 வருஷம் கர்த்தர் கிருபை நடத்திருக்கிறாரு. அந்த போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம். ஒரு நிமிஷம் அந்த வார்த்தை வரும்போதெல்லாம் ஒரு வரியும் உங்களை நீங்களே கேட்டு பாடிக்கணும். மற்றவங்களுக்காக பாடுறதில்ல, உங்களை நீங்களே உங்களுக்கு நீங்கள் பாடிக்கிங்க. அப்போ கர்த்தர் எவ்வளோ பெரியவர்னு தெரியும். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஈடு என்ன தருவேனா, என்ன தருவேனா. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரம்
சென்றீரே. நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை என்மேல், எத்தனை அன்பு என்மேல், என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இருக்கும். அந்த 23ஆம் சங்கீதத்தை வச்சு 10 லட்சம் பாடல் எழுதியிருக்கிறாங்க. இருக்கிறதுல 23ஆம் சங்கீதம் ஒரு விசேஷமான சங்கீதம். ஒரு நாணயத்து 2 பக்கம் மாதிரி, ஒரு வசனத்துக்கும் ஒரு அதிகாரத்துக்கும் 2 பக்கம் இருக்கும். அந்த 2 பக்கத்தில் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதம் தாவீது துரத்தப்பட்டு தன்னுடைய சகோதரரால் கைவிடப்பட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டு அவனை எப்படி தேவன் ராஜாவாக்குனான்னு சொல்லப்பட்ட சங்கீதம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான ஒரு சங்கீதம். சவுல் துரத்தி வந்து அவன் படாத பாடுபட்டு மாகோன்லேருந்து எங்கேதிற்கு வந்த சங்கீதம். அது எங்கேதிற்கு வந்த சங்கீதம். அப்போது அது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் ஒரு செழிப்பான நாடு, பொங்கி பிரவாகிக்கிற யோர்தான் ஆறு, ரோஜா மலர் பூத்து குலுங்கும், சாரோனின் சமவெளி, எர்மோன் பள்ளத்தாக்கு, வெண்பனி மலை, அப்புறம் லீபனோன் வருஷம் முழுதும் ஓடுகிற கீதோரன் ஆறு, இப்படி பல தரப்பட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அப்படி அதன் மத்தியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு விசேஷமான ஒரு இடம். அந்த விசேஷமான அந்த இடத்துக்கு பேர் போன ஒரு எங்கேதி ஒன்று இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 23ஆம் சங்கீதத்தினுடைய அந்த பின்னணி பாஸ் வந்து 23 வருஷம் சொன்னாலும் இதை நான் கொஞ்சம் டச் பண்ணிட்டு போகிறேன் நான். அப்போது அந்த 23ஆம் சங்கீதம் ஒரு விசேஷமான ஒரு பாலைவனம், ஒரு சோலைவனம். சோலைவனம் இருந்தால் ஒரு பாலைவனம் இருக்கும். அப்போது இது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள் இதை நான் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. அந்த பசும்புல்லுக்கு இதை வசனம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லிடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் புல் எல்லாமே அப்படி லைனாக வரும் அப்படி. அப்போது இது முதலாவது பார்த்தீங்கன்னா இங்கே பசும்புல்லுக்கு பெயர் போன இடமா. இந்த உன்னத பாட்டு பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 1:14 எங்கேதி தோட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த எங்கேதி தோட்டம் பார்த்தீங்கன்னா அந்த 1:9 வாசிங்க. உன்னத பாட்டு 1:9. ஓகே. அப்போது அந்த 7ஆம் வசனம் வாசிங்க. மத்தியானத்தில் எங்கே மடக்கிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவனைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? கிரிகளில் ரூபவதியே, அதை நீ அறியாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மெய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. என் பிரியமே, பார்வனுடைய ரதங்களில் மூடியிருக்கிற பலிகள் பவுஞ்சன் உன்னை ஒப்பிடுகிறேன். 14 வாசிங்க. அதில் என் நேர்கர் எங்கேதி திராட்சை தோட்டங்களில் போறோம் முளைக்கும் மருந்து ஒன்றி பூங்கொத்து. இந்த உன்னத பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடையன் இடையச்சு ஒரு மணவாளன் மணவாட்டிக்கு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இங்கே மணவாட்டி கேட்குறா, எங்கே ஆடுகள்லாம் மேய்க்கிறீங்க, அதை நான் பார்க்கணும். உங்கள் நண்பர்களை கேட்டால் சொல்ல மாட்டாங்களே. அவன் சொல்கிறான், நீ அதை கண்டுக்கணும்னு சொன்னால் இந்த காலடி தடம் வரும், ஆடுகள் போகிற காலடி தடம், அதை பின்தொடர்ந்து வந்தினா அங்கே ஆடுகள்லாம் இருக்கும், நீ பார்க்கலாம். அப்போ அது எதை குறிக்கிறது? ஒரு வனாந்தரமான சூழ்நிலையில் நமக்கு தேவன் ஒரு முன்மாதிரியாக இருப்பார். அதை கடந்து போகும் பொழுது தேவன் நமக்கு பசுமையான காரியத்தை வச்சிருப்பார். அப்போது முதலாவது அந்த எங்கே எதுக்கு பெயர் போனதுன்னா பசும்புல்லுக்கு பெயர் போனது. அப்போ ஆடுகள் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் 2 காரியம் இருக்கும். ஒன்று, பசும்புல் இருக்கணும், தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தால் தான் பசும்புல் இருக்கும், பசும்புல் இருந்தால் தண்ணி இருக்கும். அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே முதலாவது பசும்புல், அந்த எங்கேதியூரில் பசும்புல் இருக்கும். 2வது அமர்ந்த தண்ணீர். ஆடு பார்த்தீங்கன்னா அது சத்தமில்லாத இடத்துல தண்ணி குடிக்கும். அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா பிரச்சனை இல்லாத காரியங்களை கர்த்தர் நடத்துவார். அப்போது அமர்ந்த தண்ணீர். அப்போது
தாவீதின் நீரூற்று, சூலமித்தின் நீரூற்று, 2 நீரூற்று இருக்குமா அங்கே. அப்போ அந்த 2 நீரூற்றில் தான் ஆடு தண்ணி குடிக்குமா. ஆடு எப்பவுமே கெட தண்ணி குடிக்காது, கலங்கின தண்ணி குடிக்காது, நல்ல தெளிவான தண்ணி தான் குடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எங்கேதியூரில் பேரிச்ச தோட்டங்கள் இருக்கும், திராட்சை தோட்டங்கள் இருக்கும், ஒலிவ தோப்புகள் இருக்கும். இவையெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு காரியம். இப்படி ஒரு சம்பவம் கண் முன்னாடி வச்சுங்களேன். எங்கேதியூரில் என்னென்ன இருக்குது? அமர்ந்த தண்ணீர், பசும்புல், நீரூற்று, ஒலிவத்தோப்பு, திராட்சை தோட்டம், ஒலிவ எண்ணெய் எல்லாம் இருக்குது. இது எங்கேதியூரில் இருக்குது. ஆனால் இது தாவீது இதை ஏன் இதை பாடுறாரு சொன்னால், இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? ஒரு வசதியான ஒரு நிலக்கிழார். தாவீதுடைய அப்பா வந்து நிலக்கிழார், பெரிய ஒரு வசதியான மனுஷன். தேவ திட்டத்தன்பி அவருக்கு சவுல் கிட்ட ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு போய் சேர்ந்துறாரு. சின்ன ஒரு பிரச்சனை, மனஸ்தாபத்து நிமித்தம் சவுலுக்கும் தாவீது எதுவும் பண்ணலை. இப்போ நாங்களாம் ஊழியத்துக்கு வந்தோடனே பெரிய லெவலுக்கு வரல. ஊழியத்துக்கு வந்தோடனே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஊழியத்துக்கு வந்தோடனே குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டான். ஊழியத்துக்கு வர வரைக்கும் நம்மளை வந்து ஞானின்னு சொல்லுவான். ஊழியத்துக்கு வந்தோடனே பைத்தக்காரன்னுவான். ஏன்னு கேட்டால் பைத்தக்காரன் சொல்லிடுவான். அந்த பைத்தக்காரன் பட்டம் வாங்கினா நம்ம ஞானியை மாற முடியும். எல்லாம் சொல்லுவான், அதான் லூசு மாதிரி இருக்கிறானே, எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டானே, பைத்தக்கார மாதிரி பேசுகிறானே, நம்ம ஒத்தே வர மாட்டானே. ஏன் நேற்றுக்கு வரைக்கும் ஒத்து வந்தாலும் ஊழியத்துக்கு வந்தோன்னு ஒத்து வரல. இதுதான் தாவீதுக்கு சவுலுக்கும் பிரச்சனை. ஒத்து வராதுனால அவனை விரட்டின உடனே ஓடுறான். மாகோன் வனாந்தரத்துக்கு வந்துடுறான் தாவீது. மாகோன் தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் எங்கேயும் நீக்குள்ள பிரவேசத்துக்கு முன்னாடி நீ மாகோன் வனாந்தரத்துக்கு வரணும். அந்த மாகோன் வனாந்தரத்தில் சவுல் சுத்து போட்டாச்சு, யாரும் கிடையாது. நெருங்கி போகிறான். இந்த பக்கம் போனால் யூதயா பாலைவனத்தின் அந்த என்ட்ரன்ஸ் தான் மாகோன் வனாந்தரம். யூதயா பாலைவனம் ரொம்ப டேஞ்சரான பாலைவனம், கில்லர் டெசர்ட்னு சொல்லப்பட்டிருக்குது, கொலைகார பாலைவனம். அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை யூதயா பாலைவனம் போல் இருக்கும். அப்போது மாகோன் வனாந்தரத்தினுடைய நுழைவாயில், யூதயாவுடைய நுழைவாயில் தான் மாகோன் வனாந்தரம். அப்போ நீங்கள் தேவன் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் நீங்கள் வனாந்தரத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த வனாந்தரத்துக்குள்ள தேவன் தள்ளி வந்துட்டாலோ, சத்துரு தள்ளி வந்துட்டாலோ, நீங்கள் அடுத்து எங்கே போக போகிறீங்க? வனாந்தரத்திலேருந்து பாலைவனத்துக்கு போய் ஆகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ மாகோன் வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. ஹலோ, மாகோன் வனாந்தரத்துக்கு தாவீது வந்துட்டார். வந்த உடனே சவுல் சுத்து போட்டாச்சு. வசனத்தை விளக்க நேரம் நான் கொஞ்சம் குயிக்காக போகிறேன் நான். அப்போது சவுல் சுத்து போட்ட உடனே சவுலுக்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறா, நம்மளை வந்து நம்மோட யுத்தம் பண்ணுறது ஒரு கும்பல் வந்துட்டாங்க வாங்கன்னு சொன்ன உடனே சவுல் என்ன பண்ணுறாரு? அந்த மாகோன் வனாந்தரத்தில் தாவீதை விட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலா அமாலிக்கோ, சிதறி ஓடி போகுதலின் பாறைன்னு வரும். அப்போது இன்றைக்கு கூட நல்லா உங்களோட வருவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, ஊழியத்தில் போராட்டம் வரும்பொழுது எல்லாம் ஓடி போகிறாங்கன்னா கவலையப்படாதீங்க. சிதறி ஓடி போகுதலின் பாறை. ஒரு சூழ்நிலை வந்தால் நீ சேலா அமாலிக்கோத்தை சந்திக்கணும். ஒரு சூழ்நிலை வரும்போது உன்னை தனியாக விடுவாங்க. எத்தனை நாளைக்கு நீ துணையோடு இருப்ப? நீ தனியாக நின்னாதான் கர்த்தர் உன் மேலே கட்ட வேண்டியதை கட்டுவார். நீ தனியாக நின்னாதான் சத்துரு கட்டம் கட்டுவான், கர்த்தர் அதன் மேலே உன்னை கட்டி எழுப்புவார். இன்றைக்கு தாவீது ஒரு ராஜா, யுத்த வீரன், செல்ல பிள்ளை, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி ஊழியத்துக்கு வந்தான். எந்த தப்பும் பண்ணல, எந்த பாவமும் பண்ணல, எதுவுமே செய்யலை, எந்த காரியம் பண்ணலை. அவன் ராஜாவுக்கு உதவியாக வந்தான். யார் இவன்? சின்ன பையன். அவன் பெரிய மனுஷன், ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் சின்ன வயசு உள்ளவன். ஆனால் இவனுக்கு தேவையில்லாத தலைவலி. சும்மா போய் நின்னதுனால வந்த வேணை, எந்த தப்பும் பண்ணலை. துரத்தி அடிக்கிறான். ஏன் தெரியுமா? எந்த பிரச்சனையும் பண்ணாமல் உன்னை துரத்தி அடிக்கிறாங்களா? நீ வனாந்தரத்துக்கு நீ வந்துட்டியா? கவலைப்படாத. நீ ஒரு பாலைவனத்துக்குள்ளே கடந்து போய் ஆகணும். நீ அந்த பாலைவனத்துக்குள்ளே கடந்து போனாதான் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்பதை நீ காண முடியும். இன்றைக்கு எங்களை நடத்தின கர்த்தர் எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் துரத்தினாங்க, எல்லாரும் வெறுத்தாங்க. கடைசியில் முடிவு என்னன்னு பார்த்தா வனாந்தரத்துக்கு தனியாக நின்னோம். ஒன்றுமே கிடையாது. சுற்றி மலைகள் தான் தவிர எந்த பறவை சத்தம் கிடையாது, எந்த இறைச்சல் சத்தம் கிடையாது, எந்த நீரூற்று கிடையாது, எந்த ஆகாரம் கிடையாது, எந்த மனுஷ சஞ்சாரம் கிடையாது. வெயில் வாட்டினது, உஷ்ணம் வாட்டினது, கிருபை இருந்தது, அபிஷேகம் இருந்தது, எல்லாம் இருந்தது, வசனம் இருந்தது. ஆனால் தேவன் செயல்படவில்லை. தேவன் வனாந்தரத்தில் விட்டு அவருடைய கரத்தினாலே மூடி மறைத்து மகிமையின் மேகமாய் என்னோடு உங்களோடு இந்த ஊழியத்தோடு இருக்கிறார் என்று சொன்னால் அடுத்து வனாந்தரத்தோடு முடியாது. உன் பிரயாணம் யூதயா பாலைவனத்துக்குள்ளே போகும். இன்றைக்கு நீ வனாந்தரத்தில் நின்றுட்டேன்னு சொல்லி யோசிக்காத. வனாந்தரத்திலேயே உன்னை தேவன் பலப்படுத்திட்டார். அந்த வனாந்தரம் சும்மா கிடையாதுங்க. சாப்பாடு கிடையாது, ஒரு துருத்தி தண்ணீர் தான்.
ஒரு துருத்தி தண்ணீர் என்பது சின்ன இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிற வசனமும் கிருபையின் ஆவியும் அபிஷேகமும் உன்னை நடத்தும். தாவீது வனாந்தரத்துக்குள்ள வந்துட்டான். இப்போ 2 வழி, அவனுக்கு வேற வழி கிடையாது. ஒன்று, சவுல் வந்த பக்கம் திரும்பி போகணும், போனால் மரணம் நிச்சயம். இல்லையா யூதேய பாலைவனத்துக்குள்ளே போகணும். நல்ல அனுபவம் உள்ளவங்களை யூதேய பாலைவனத்துக்குள்ளே போக மாட்டான், செத்து போயிடுவான். யூதேய பாலைவனத்துக்குள்ளே போக மாட்டான். யூதேய பாலைவனத்துக்கு போன அனுபவம் வேணும். அது கில்லர் டெசர்ட், சுண்ணாம்பு கால்வாய் நிறைந்த ஒரு இடம். நான் வேதத்தில் படித்தேன். சுண்ணாம்பு கால்வாய் அப்படியே அந்த சன்ஸ்டோம் அப்படியே எழும்பும். இந்த டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த புழுதி காற்று அடிக்கும் பாருங்கள், அப்படியே ஸ்க்ரீனே மறைஞ்சிரும். அதுபோல் 140 வேகத்தில் அடிக்கும், சில 110-20 டிகிரி வெயில் அடிக்கும். சுண்ணாம்பு கால்வாய். அதை சொல்கிறான், என்னுடைய எலும்புகள் தெரிந்தது, என் எலும்புகள் என்னெல்லாம் போல் இருக்கிறது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எங்கள் அன்பான தேவஜனமே, தேவ ஊழியரே, உன் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? உன் எலும்புகள் என்னெல்லாம் போல் இருக்கிறதா? உனக்கு சதை இருக்கிறது, ஆனால் பலவீனத்தினால் எலும்புகள் என்னெல்லாம் போல் இருக்கிறதா? கவலைப்படாத, நீ வனாந்தரத்துக்கு வந்ததே பெரிய ஜெயம். நீ வனாந்தரத்துக்கு வந்ததே பெரிய ஜெயம். நீ வனாந்தரத்துக்கு வந்ததுனால தேவன் உன் ஜீவனை தப்புவித்தார். நீ வனாந்தரத்துக்கு வந்ததுனாலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சவுல் கண்டு அவன் திரும்பி போகும்படி கர்த்தர் செய்தார். வனாந்தரத்துக்கு வந்துட்டான். அடுத்து வேறு வழி கிடையாது, முடிவு எடுக்கிறான், சரியான முடிவு. எங்கள் அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ குழப்பமான சூழ்நிலை வந்திருக்கிற, முடிவு தெளிவாயிடு. மரணமா ஜீவனா என்று பார்க்காதே, இயேசுவா ஜீவனா என்று பார். நீ மரணமா ஜீவனா பார்க்காதே, இயேசுவை ஜீவனை பார்த்து யூதேயாக்குள்ள பிரவேசி. அந்த யூதேயா பாலைவனம் கில்லர் டெசர்ட். உன்னை தேவன் பாதாளத்துக்கு அல்ல, பரதேசிக்கு அழைச்சிருக்கிறார். உன்னை பாதாளத்துக்கு அல்ல. தாவீது சரியா முடிவெடுத்தான். மனுஷர் கையில் வளர்றதை பார்க்கலாம், தேவன் கொடுத்த கிருபையை நம்பி உள்ள பிரவேசிக்கிறேன். யூதேயாக்குள்ள பிரவேசிச்சாங்க. யூதேயா பாலைவனத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான். வடக்க போனோமா தெற்க போனோமா எங்கே போனோன்னு தெரியாது. என் கண்மான தேவ ஜனமே, இன்றைக்கு நான் கூட ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எல்லாம் பேசுனாங்க, எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த உலகம் எனக்கு சொல்லிச்சு, மனுஷன் சொல்லிச்சு, ஊழியக்காரர் சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. வடக்க போனோமா தெற்க போனோமான்னு தெரியாது. ஆனால் என்னை நடத்தணும்னு சொன்னாங்க, நடத்தலை. என்னை நடத்தி போகிறேன்னு சொன்னாங்க, நடத்தலை. எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, உதவி செய்யலை. என்னோட வரேன்னு சொன்னாங்க, வரல. முன்ன வரேன்னு சொன்னாங்க, வரல. பின்ன வரேன்னு சொன்னாங்க, வரல. ஆனால் எனக்கு முன்னும் பின்னும் வலது இடதுபுறம் அவர் போகிறார். நான் காணவில்லை, நான் காணக்கூடாதபடிக்கு அவர் ஒளித்து கொண்டு என்னை நடத்துகிறார். தாவீது உள்ள போறான் யூதேயா பாலைவனத்துக்குள்ள. கில்லர் டெசர்ட். உயிரோட போக முடியாது. வேற வழி கிடையாது. மனுஷர் கையில் வந்தா பாதாளத்துக்கு போயிடுவேன். நீ மனுஷத்தில் முடிவு எடுத்தா பாதாளத்துக்கு போயிடுவேன். தேவ சித்தத்தை நிறைவேற்ற யூதேயாக்குள்ள போகிறான். அவனுக்கு தெரியும் இதுக்கப்புறம் பெரிய ஒரு சோலைவனம் இருக்குன்னு. இந்த பாலைவனத்தை கடந்து முதல்ல வனாந்திரம். என் அன்பான தேவ ஜனமே, தேவ ஊழியரே, நீ வனாந்திரத்தை ஜெயிச்சுட்ட. அடுத்து யூதேயா பாலைவனத்துக்குள்ளே போகிறேன். அந்த யூதேயா பாலைவனம் சாதாரணமானதல்ல. கில்லர் டெசர்ட், மரண பள்ளத்தாக்கு, சுண்ணாம்பு கால்வாய். உன் வாயோடு நாவு ஒட்டி கொள்ளும். உன் எலும்புகள் என்னெல்லாம் போல் இருக்கிறது. உன்னை ஒருவரும் விசாரிப்பார் கிடையாது. உனக்கு இருக்கிற எல்லாமே குறைந்து கொண்டு வருகிறது. பணம் குறைகிறது, வசதி குறைகிறது. ஜீவனில் சாட்சியாக நிற்பேனா எனக்கு தெரியாது. நான் முன்னே கால் வைப்பேனே தவிர பின்னே போக முடியாது. ஆண்டவரே, நீர் என்னை இந்த யூதேயா பாலைவனத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறீர். மனுஷ சஞ்சாரமான வனாந்தரத்தை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் அந்த வனாந்தரத்தை தாண்டி எனக்கு இப்பொழுது முடிவு வர வேண்டுமானால் ஒரு விடியலை தேடி யூதேயாக்குள்ளே போகிறேன். என்னை கண்ணோக்கி பாரும். வலதுபுறம் பார்க்கிறேன், யாரும் இல்லை. இடதுபுறம் பார்க்கிறேன், யாரும் இல்லை. முன்னே பார்க்கிறேன், யாரும் இல்லை. என்ன நடக்குது தெரியாது. வடக்க போனோமா தெற்க போனோமா மேற்க போனோமான்னு தெரியாது. உம்மை நம்பி நான் வருகிறேன் என்று அவன் ஜீவனை கையிலே பிடித்துக் கொண்டு யூதேயாக்குள்ளே பிரவேசிக்கிறான். யூதேயாவை உருவ கடந்து போகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லாம் இருந்து வனாந்தரத்து வந்து யூதேயாக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு, ஆண்டவரே என்ன இது, எனக்கு முடிவு என்ன? ஆனால் தாவீது ஒன்று மாத்திரம் தெரியும், என்னை வனாந்தரத்து தப்பு வைத்தவர் இந்த யூதேயா பாலைவனத்துக்கும் தப்பு வைப்பார். கொலைகார மனுஷனுக்கு தப்பு வைப்பார். கொலைகார சதிகளுக்கு தப்பு வைப்பார். கொலையின் பள்ளத்தாக்கு தப்பு வைப்பார். கொலையின் ஆவிகளுக்கு தப்பு வைப்பார். ஏனென்றால் அடுத்து நான் காண வேண்டிய இடம் ஒரு எங்கேதியூர். என்னை எதற்காக துரத்தினானோ, துரத்தினோட மேன்மை அனுபவிப்பதற்கு தேவன் என்னை கொண்டு போகிறார். எந்த குற்றமும் செய்யாமல் நீ துரத்தப்படுகிறாய். எந்த தவறும் செய்யாமல் நீ வாதிக்கப்படுகிறாய். எதுவுமே இல்லாமல் தேவ திட்டத்தின்படி உனக்கு நடக்கிறது. ஆனால் நீ நன்மை செய்கிறாய். நீ
மரணத்தின் வழியாக கடந்து போகிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மரண பள்ளத்தாக்க மேற்கொள்ள விட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்படி பேசிட்டே போறான். அந்த யூதேயா பாலைவனத்துக்குள்ள பேசிட்டே போறான். ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது நாக்கு அப்படியே தள்ளாடுகிறது, அப்படியே அவன் ஜீவன் அப்படியே ததும்புகிறது. என்ன செய்வதென்றே தெரியாது. ஒரு பக்கம் தகப்பன்னு நினைக்கிறான், நினைவு வரல, கான்சியஸ் எங்கே இருந்தோம் எங்கே வந்தோன்னே தெரியாது. சில நேரம் பாருங்களேன், நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம எங்கே இருக்கிறேன்னே தெரியாது, நம்ம என்ன பண்ணுறேன்னே தெரியாது. பார்க்குறேன் சொல்லுவான், தடிமாடு மாதிரி இருக்கு, என்ன அப்படியே நிற்கிறேன்னுவான். நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியாது. மயக்கம் அப்படியே தள்ளும், உள்ளெல்லாம் தடன்னு நாக்கெல்லாம் அப்படியே இருட்டிட்டு போவோம், நாக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆயிரும். ஏன்னு சொன்னால் அந்த வனாந்திரத்துலேருந்து யூதேயா பாலைவனம் பிரச்சனை கொலைகார பிரச்சனை, கொல்லக்கூடிய பிரச்சனை. ஆனால் தாவீது ஆண்டவர் உடலை. ஏன் தெரியுமா? என்னுடைய திட்டத்தின்படி தான் நீ போனேன், என்னுடைய சித்தத்தின்படி தான் நீ போனேன். என் திட்டத்தின்படி நீ போகாமல் இருந்தா அவன் வனாந்திரத்தில் உன்னை காலி பண்ணிட்டு இருப்பான். வனாந்திரத்தில் உன்னை பார்க்க வச்சேன், ஆனால் அவனை திருப்பி அனுப்பிட்டேன். உன்னை அவன் மேற்கொள்ள விடலை நான். ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் அவன் யோசிக்கணும், இந்த யூதேயாக்குள்ளே போன நிச்சயமாக மரணம் என்று உண்டு. அப்போ இந்த ஊழியத்தில் வந்தால் மரணம் நிச்சயம். இந்த ஊழியத்தில் வந்தால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான்னு சொல்லுவான். இந்த ஊழியத்தில் இருந்தால் எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவான். சவுலுக்கு தெரியும், அவன் யூதேயாக்குள்ளே போயிட்டான், இவன் வரமாட்டான், செத்து போயிடுவான். ஆனால் கர்த்தர் சொன்னார், அங்கே தான் உனக்கு ஜீவனை வச்சிருக்கிறேன், அங்கே தான் உனக்கு மறுவாழ்வு வச்சிருக்கிறேன், அங்கே தான் உனக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறேன், அங்கே தான் உனக்கு உபத்திரத்தின் எல்லைக்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறேன். இப்படி அவன் சொல்லி 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 அப்படியே அவனை டயர்டாக போகிறாங்க. போன உடனே பார்த்தா அப்படியே ஒரு டார்க்னஸ் அவனை அப்படியே சூழுது. இப்போ நீங்கள் இந்த சம்பவத்தை கொண்டு வாங்கல, இப்படி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்ற அளவுக்கு வந்துட்டான். சில நேரங்களில் வாக்கு தத்தம் பொய்யாயிடுமோன்ற அளவுக்கு வந்துடும். வாக்கு தத்தம் பொய்யாயிடுமோ அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துடும். ஆனால் இவன் சொல்கிறான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். அந்த யூதேயா பாலைவனத்தில் மாகோனில் எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 22. எனக்கும் 22 வந்துடுச்சா பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். 22ன்னு ஒன்று இருந்தா 23ன்னு ஒன்று நிச்சயம். 22ல் இருக்கிறியா, 23 நிச்சயம் உனக்கு. இந்த பாலைவன அனுபவத்தில் இருக்கிறியா, இந்த வனாந்திர அனுபவத்தில் இருக்கிறியா, இந்த பிரச்சனையில் இருக்கிறியா, கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டார். ஏன் தெரியுமா? உனக்கு எல்லாமே கர்த்தர் நேர்த்தியாக நிச்சயம் நடத்துகிறார். அப்படியே தள்ளாடி 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 கண் இருட்டுதுங்க. அவன் விழறான். விழுந்த உடனே ஒரு சில் சில் சில்னு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த எங்கேதியருடைய அந்த நீரூற்று அவனுக்கு காணப்படுகிறது. அந்த பார்த்த உடனே அப்படியே கண்கள் தெளியுது. கொஞ்சம் கண் முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள். இந்த அனுபவத்தில் வந்து ஒரு சில்னு ஒரு நீரூற்று, ஒரு சைலண்ட், ஒரு நிசப்தம், ஒரு குளிர்ந்த காற்று வரும்பொழுது உங்கள் மனது ரம்யமாக மாறும். அப்படி திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு அமைதி நீரூற்றில், அந்த எங்கேதி நீரூற்றில் ஒரு ஆடு தண்ணி குடிக்க வருது எவனை போல. அப்படி திரும்பி பார்க்குறான். அந்த ஆட்டுக்கு பின்னாடி ஒரு மேய்ப்பன் இருக்கிறான். அவன் சொல்கிறான், இந்த ஆட்டுக்குட்டியை இந்த நீரூற்றுக்கு கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன், என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது எந்த மேய்ப்பன். அப்படி சொல்லி தாவீது சொல்கிறான், இந்த ஒளிவத்தோப்பு இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன். ராஜாவின் பந்தியில் வைக்கத்தக்கதான பேரிச்ச மரங்கள் நிறைந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அந்த மேய்ப்பன் யார்? ஒளிவ தோப்புகள் நிறைந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் யார்? திராட்சை ரசம் நிரம்பி வழிகிற என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான, திராட்சை ஆலை புரண்டோடத்தக்கதான என் பாத்திரம் நிரம்பி வழித்தக்க திராட்சை ரசங்கள், திராட்சை ஆலைகள் இருக்கிற இந்த எங்கேது கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன் யார்? Who is that shepherd? அப்படி சொல்லி தாவீது பாடின சங்கீதம் தான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்தி என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி, முதல்ல என்ன சொன்னா, என்ன வடக்க போகணுமா தெற்க போகணும்னு தெரியாது, என் ஆத்துமாவை தேற்றி 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 நான் தாட்சி அடையேன் அப்படின்னு சொன்னால், நீ ஊழியத்துக்கு வந்துட்டா, விசுவாசியாக வந்துட்டா, எடுத்தோன்னு ஆசீர்வாதம் வராது. உனக்கு தப்பே பண்ணாமல், பிரச்சனையே பண்ணாமல், ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற உன்னை துரத்த ஒரு சவுளை வைப்பார். அந்த சவுள் உன்னை வனாந்திரத்தை துரத்துவான். அந்த வனாந்திரத்தின் யூதேயாக்க வருவேன். யூதேயாக்குள்ளே வந்தாதன் எங்கே இதுவரை பார்ப்பேன். இப்போ அடுத்து இந்த சபையினுடைய ஆசீர்வாதம் என்ன? இப்போ தாவீது எங்கே இருந்தார்? ராஜாவால் துரத்தப்பட்டு வந்துட்டார். ஆனால் அந்த எங்கேதில் என்ன இருக்குதான்? ராஜாவின் பந்தியில் வைக்கத்தக்கதான பேரிச்ச மரங்கள் இருக்குதா. இப்போ முதல்ல ராஜா கொடுத்து தான் சாப்பிடணும்.
இப்போ தாவீது சாப்பிட்ட மிச்சம் தான் ராஜாவுக்கு போகுது. அல்லேலூயா. இப்போ அடுத்து இங்கே எங்கே இதில் என்ன இருக்குது? திராட்சை தோட்டங்கள் இருக்குது. அப்போ ராஜா பந்தியில் தான் அதுக்கப்புறம் இவருக்கு வரணும். இப்போது இவர் சாப்பிட்ட மிச்சம் தான் அங்கே போகுது. இப்போ இங்கே என்ன இருக்குது? ஒளிவம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சவுல் ராஜா கொடுத்த மிச்சம் தான் இவர் யூஸ் பண்ணணும். இப்போ தாவீது ராஜா யூஸ் பண்ண மிச்சம் தான் இந்த சவுலுக்கே போகுது. எங்கள் அன்பான தேவஜனமே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நீ வனாந்தரத்துக்கு வந்து யூதயா பாலைவனத்தில் நீ இருந்து தள்ளாடி தகலாடி கீழே விழுந்தியா, உனக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் காண்பிச்ச உடனே அவன் பாடுறான். அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து சொல்கிறான், இந்த ஆட்டுக்குட்டியை இந்த நீரூட்டு கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன், என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது எந்த மேய்ப்பன், இந்த திராட்சை ரசம் நிறைந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது எந்த மேய்ப்பன், ஒளிவத்தோப்பு நிறைந்த இடத்துக்கு கொண்டு வந்தது எந்த மேய்ப்பன். அப்படி பாடிட்டு அப்படி எழுதின சங்கீதம் தாங்க. எல்லாமே சொல்லுவோமே, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவரின் ஆத்துமாவை தேற்றி தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்போ இந்த சங்கீதம் எத்தனை பேருக்கு விளங்குச்சு? அல்லேலூயா. 5 டிகிரி வேல்யூவா 66 டிகிரி வேல்யூவா? 66 டிகிரி இருக்கு. சொந்தக்காரவங்களை எப்படி வச்சிருப்பார் ஆண்டவர். எலெக்ஷன் எத்தனை வருஷங்க? நம்ம எத்தனை வருஷம்? 1000 வருஷம் அரசாட்சி. 5 வருஷத்துக்கே இந்த போடுனா 1000 வருஷம் அரசாட்சி 66 டிகிரி வச்சிருக்கிற உன்னை அசைக்க முடியுமா? அப்போ எங்கே எதிர்குள்ள போய் ஆகணும். நீ உன்னை மாகோன்னு ஒன்றும் பண்ணாது, உன்னை யூதையாவும் ஒன்றும் பண்ணாது, எங்கே எதிரில் வந்து நின்றுடுவேன் நீ. இந்த திருப்பந்திக்காக ஜெபிப்போம். பாஸ்டர் வந்து இந்த திருப்பந்தியை ப்ரே பண்ணி கொடுப்பாங்க. உண்மையிலே பாஸ்டர் சொன்னது போல் சுண்ணாம்பு கால்வாய் தான் இன்னைக்கு அது எங்கேதியூராக மாறி போச்சு. எங்கேதியூர் தோட்டமாக இதையும் மாற்றுவார். எந்த ஊழியத்தில் வந்தாலும் வனாந்தரம் யூதயா எங்கேதியூர்
கர்த்தர் சுத்தமான அடுத்த முறை அதை விளக்கமாக பேசுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் புது உடன்படிக்கையின் ரத்தம் சரீரமாக இருக்கு என்று சொன்னார். இது நாங்கள் கர்த்தாவே பிற்கிற வேளையில் கர்த்தாவே, இது உம்முடைய சரீரமாய் மாறட்டும், இது உம்முடைய காயமாய் மாறட்டும், உம்முடைய கரமாய் மாறட்டும். இது பிற்கப்படுகிற வேளைகளே எங்களுக்குள்ளே ஒரு இணைப்பு உண்டாகட்டும். இது கர்த்தாவே அடிக்கப்பட்ட ரத்தமாய் மாறட்டும். கல்வாரில் கொல்கத்தாவில் கிசுமன தோட்டத்தில் பிலாத்து ஈவருக்கும் அடிக்கப்பட்ட சிந்து ரத்தமாய் மாறட்டும். ஒரு டிவைன் உண்டாகட்டும், டிவைன் ஹீலிங் உண்டாகட்டும், டிவைன் மிராக்கிள் உண்டாகட்டும். கர்த்தாவை இப்பொழுது இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது ஒரு விசேஷித்த ஜெயாலியாய் புறப்பட்டு போக செய்ய இது உம்முடைய தாசனுடைய கரமாய் மாறட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாக்கித்தாங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில். என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, உமக்கு கூடான எல்லா கண்ணை மூடுங்க. தயவு செய்து பின்னால் இருக்கிறவங்களாம் வந்து அசட்டை பண்ணக்கூடாது. இது பக்தி உள்ள இடம். பக்திக்காக தான் நம்ம இந்த இடத்துல கூடுறோம். பக்தியா இருக்கிற இடத்துல நம்ம அசட்டை பண்றவங்களா காணப்படக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தை நோக்கி அந்த காலையில் வருகிறோம். இந்த 23வது சங்கீதத்தை உண்மையாவே எங்க மத்தியில் பேசுறதுக்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம், கோடான கோடி நன்றி அப்பா. இங்க வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் ஒவ்வொருத்தரோட நீங்க முகமுகமா பேசியிருக்கிறீங்க. கேட்டதை கேட்ட வண்ணமா செயல்பட கர்த்தர் கிருபை தாங்க. கேட்டதை கேட்டுட்டு அடுத்த வாரம் என்ன பேச போறாங்கன்னு சொல்லாதபடி அந்த தாவீது பட்ட பாடுகளை தான் நாங்க பாடுறோம். தாவீது எப்படி நன்மையும் கிருபையும் தாவீதை தொடர்ந்து வந்ததோ, அப்ப எங்களை கூட நன்மையும் கிருபையும் தொடரணும். கர்த்தருடைய வீட்டில் நாங்க எப்போது நீடித்த நாட்களா நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும். தாவீதுக்கு எப்படி நீ மெய்ப்பரா இருந்தியோ, தாவீது ஆத்மாவை எப்படி தேர்த்தி நடத்தினியோ, தாவீது மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி அவரை காத்து கொண்டீங்களா, அது போல எங்களையும் கர்த்தர் நீங்க நடத்தணும். எங்க சபையாரை நடத்தணும். எங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நடத்தணும். இந்த யூடியூப் பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்தனா ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆராய முடியாத பெரிய காரியங்கள், என்ன முடியாத அதிசயங்கள், ஆராய முடியாத பெரிய காரியங்கள், என்ன அதிசயங்கள் அவர் உனக்காக செய்வாரே, அவர் எனக்காக செய்வாரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்கேயே போட்டு போயிடாதீங்க. இப்போ நம்ம ஜபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களா. நீங்கள் காலையில் வந்தீங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸோடு அனுப்புனா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சாரகம் தான் அதை செய்கிறோம். ஆமென். வெளியே கொடுத்தா கொடுக்க முடியல, நிறைய பேர் வந்துடுறாங்க. ஆமென் சொல்லுங்களா.
ஆமாம், நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பட்டுன்னு வாங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையின் மேகமே நம் முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே. இரவும் பகலும் வழிநடத்தும்படிக்கு, இரவும் பகலும் மேக சம்பமாக, அக்னி சம்பமாக முன்பாக செல்லும் மேகமே, மேக சம்பமாக, அக்னி சம்பமாக